प्रौढप्रौढनिजानुभूतिगलितद्वैतेन्द्रजालो गुरुः गूढं गूढमघौघदुष्टकुधियां स्पष्टं सुधीशालिनाम् स्वान्ते सम्यगिहानुभूतमपि सच्छिष्यावबोधाय तत् सत्यं संस्मृतवान् समस्तजगतां नैजं निजालोकनात्। ओम नमः परमऋषिभ्यो नमः परमऋषिभ्यः। हरिः ओम। उपासकानां यदुपासनीयम् उपात्तवासं वटशाखिमूलीं तद्धाम दाक्षिण्यजुषा स्वमूर्त्यां जागर्त्युचित्ते मम बोधरूपम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुत्यर्थगोचरं वन्दे वाच्यार्थानामगोचरम् लक्ष्यार्थवपुषं वन्दे शङ्करं देशिकं गुरुम्। अपार सच्चित्सुखवारिराशेः यस्योर्मिमात्रं भुवनं समस्तं गुहाहितं तं रमणं गभीरं चिन्ताविहीनं हृदि चिन्तयामि। देहं मृण्मयवज्जडात्मकम् अहं बुद्धिर्न तस्यास्त्यतो नाहं तत्तदभावसुप्तिसमये सिद्धात्मसद्भावतः। कोऽहं भावयुतः कुतो वरधिया दृष्ट्वात्मनिष्ठात्मनां सोऽहं स्फूर्तितया अरुणाचलशिवः पूर्णो विभाति स्वयं। योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्य किल शक्तिधरस्वधाम्नाम् अन्यांश हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यम्। चातुर्मास्य स्वाध्याय யஜ்ஞத்தோட பாகமாக நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரவண யஜ்ஞத்தில் இப்போது பிரௌடானுபூதிங்கிற சங்கராச்சாரிய கிருத்தமான கிருதியை பார்த்துட்டு வரோம். இந்த கிருதியில் இப்போது நமக்கு கடைசி ஸ்லோகத்தில் இருக்கும். விஷயமோ ஆத்மவித்யை தான். இந்த தத்துவத்தை பிரகாசப்படுத்துறது தான் சங்கராச்சாரியர், பகவான் ரமணர் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இதுவோ நமக்குள்ளேயே நம்ம ஸ்வரூபமாக சதா பிரகாசிச்சுருக்கிற சத்தையை, ஆத்மாவை, நம்ம ஸ்வரூபத்தை நம்ம புத்தியே தெளிவுபடுத்தி தெரிஞ்சுக்கிறது.
எல்லாமே உள்ளே நடக்கிற ஒரு விஷயம். தபஸு, யஜ்ஞம் முதலான என்னெல்லாம் இருக்கோ, சாதனைகள்லாம் இருக்கோ, எல்லாத்தாலையும் சித்தம் சுத்தமாகுது. அது வரைக்கும் தான் கூட்டின்னு போக முடியும். தன் மனசோதனம் காரியம் பிரயத்னேன முமுக்ஷுனா விஷுத்தே சதி சைதஸ்மின் முக்தி கரபலாயதே. எல்லா பிரயத்னங்களாலையும் மனசை சுத்தம் பண்ணுறோம். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் போயிடுறது. சித்தம் ஆத்மவஸ்துவில் ஏகாகிரப்படுறது. தபோயஜ்ஞ தானாதிபி சுத்த புத்தி விரக்தோ நிருபாதேஹி பதே துச்ச புத்தியாம் பரித்யஜ்ய சர்வம் யதாப்னோதி தத்துவம் பரம் பிரம்ம நித்யம் ததேவாஹம் அஸ்மி. இது ஸ்வரூபானுசந்தானாஷ்டகம்னு சங்கராச்சாரியர் இந்த பிரௌடானுபூதின்னு ஒரு கிருதியை வச்சுன்னு நிறைய அந்த பக்கம் இந்த பக்கம் ட்ராவல் பண்ணி சபரிமலைக்கு மாலை போட்டுன்னு போகிறத வழியில் குருவாயூர், வடக்கநாதன் எல்லாம் பார்த்துட்டு போவா. அது மாதிரி இங்கே ஒரு கிருதி பேர் இன்றைக்கி முடிஞ்சிடும், என்ன பண்ணுவேள் அப்படின்னு கேட்டுருக்கா. அதுக்குன்னா நமக்கு தான் இருக்க வழி, வேறு எங்கேயாவது போயிட்டு இங்கே வருவோம். அப்படி தான் இந்த ஸ்வரூபானுசந்தானாஷ்டகத்தை இப்போ எடுத்துட்டு. அது முதல் ஸ்லோகம் தான் இப்போ சொன்னேன். தபோ யஜ்ஞ தானாதிபிஹி சுத்த புத்தி. தபஸ், யஜ்ஞம், தானம், இதனாலெல்லாம் புத்தி சுத்தமாகுது. இது எல்லாமே கர்மகாண்ட வேத பாகம். நேற்றுக்கு சொன்னோமே சாஸ்திரம். சாஸ்திரம்னா என்ன? அது பேசிக்காக ஃபண்டமெண்டலாக சாஸ்திரங்கிறது கர்மகாண்ட வேத பாகம். அதில் தான் நமக்கு யாகம், யஜ்ஞம், அது இதெல்லாம் பலத்தை கொடுக்கறது, பல அர்ப்பணம் பண்ணுறது, இப்படி சித்தசுத்தி அடையிறது. அதுலேயே நிறைய தபஸ் இருக்குது. நிறைய தபஸ் இருக்குது. அந்த தபஸு சித்தசுத்தி சித்தசுத்தி அடைஞ்சதுன்னு எப்படி தெரியும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சித்தசுத்தி அடைஞ்சவனுக்கு ஒரு சைன் என்ன தெரியுமோ? என்னோடய மனசு அசுத்தமாக இருக்குன்னு தோணிகிட்டே இருக்கும். அதுதான் சித்தசுத்திக்கு லட்சணம். ஐயோ, என்னோடய மனசு இன்னும் சுத்தமே ஆகலையே, நிறைய அழுக்கு வருதே தெரியும். ரொம்ப பெரிய அசுத்தி என்னதுன்னா சத்சங்கம், கிரி பிரதட்சணம், ஜபம், இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். மனசு சுத்தமாக இருந்தால் போகிறோம். அவள் மனசு தான் ரொம்ப அசுத்தம். ஏன்னா உள்ளே இருக்கிற அசுத்தி இன்னமும் தெரியலை. அசுத்தி தெரிய ஆரம்பிக்கிறது பெரிய மகான்கள் எல்லாம் பாருங்க, எல்லாரும் அழுதுருக்கா பகவான்கிட்ட, என்னோட மனசு அசுத்தமாக இருக்கேன்னு அழுதுருக்கா. மாணிக்க வாசகர், திருவாசகர்லாம் நீங்கள் படிச்சீங்கன்னா எல்லாம் பாட்டுக்கு பாட்டு அவர் ஈஸ்வரன்கிட்ட அழறார், என் மனசு அசுத்தமாக இருக்கேன்னு. அருணகிரிநாதர்லாம் திருப்புகழ்லாம் பார்த்தா எல்லாத்துலேயும் அவர் சொல்கிறார், என்னைக்கு தான் நான் சுத்தமாகும் சித்தம் தெரியலையே. தூய்மன மொழியர் தோயுமுன் மெய்யகம் தோயவே அருள் என் அருணாச்சல. நல்ல மனசும், சுத்தமான மனசு, சுத்தமான வாக்கு. சுத்தமான வாக்குனாக்கா ஸ்ருதி. சுத்தமான மனசுனா உபாசனை. நல்ல உபாசனையும் நல்ல உபனிஷத் விஞ்ஞானமும் உள்ள பெரியவாளுக்கு இருக்கக்கூடிய அந்த நிலை தோயுமுன் மெய்யகம். அவள் எந்த ஒரு சுத்தமான ஆத்மஸ்வரூபத்தை அனுபவிப்பாளோ அது எனக்கும் காட்டி கொடு. தோயவே அருள் என் அருணாச்சல. அப்போது மனசு சுத்தமாகறதோட லட்சணம் என்னதுன்னா விரக்தி, வைராக்கியம். நிருபாதேஹே பதே துச்ச புத்தி. பெரிய ராஜ பதவி கொடுக்குறேன்னு சொன்னால் ஓடியே போயிடுவோம். உன்னை பிடிச்சி நாளைக்கு பிரைம் மினிஸ்டராக ஆக்குறோம், பிரசிடெண்ட் ஆக்குறோன்னா ஓடியே போயிடுவோம். இல்லையா? எல்லாருக்குமே பவர் வேணுமே. நம்மளாம் ஓடுவோமா? நம்ம கேட்டு பார்க்கணும். ஒரு பஞ்சாயத்து பிரசிடெண்ட் ஆனாலே ஓட மாட்டோம். எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு சேர் கிடச்சாலே போகிறோம் இல்லையா? ஒரு சீட்டு பதே. அப்போது ராஜ பதவியில் கூட துச்ச புத்தி, அதுதான் மனசோட பியூரிட்டிக்கு லட்சணம், சைன்.
வைராக்கியத்துக்கு லட்சணம். எந்த பொசிஷன் எதுவும் எனக்கு வேண்டாம். பரித்யஜ்ய சர்வம் அப்படின்னா டிஸ்ட்ராக்ஷன் இல்லைன்னு அர்த்தம். அது எவ்வளோ பெரிய வஸ்து வந்தாலும் மனசை டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. டிஸ்ட்ராக்ஷனே இல்லாமல் குருமுகத்தில் இருந்து ஆத்ம தத்துவத்தை ஸ்ரவணம் பண்ணுறதும் ஸ்ரவணம் பண்ணதை விடாமல் விசாரம் பண்ணுற சஜாதீய விற்பி பிரவாகம் விஜாதீய விற்பி திரஸ்கரணம். அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம கேட்டதை எடுத்து விசாரம் பண்ணுறத அந்த தாட் மட்டும்தான் வரும். அதுதான் சஜாதீய விற்பி பிரவாகம். வேறு விஷயங்கள்லாம் வராது. என்னென்ன நம்ம இன்றைக்கி ஸ்ரவணம் பண்ணினோம் அதை அப்படியே உள்ள போட்டு விசாரம் பண்ணுறோம். அப்படி விசாரம் பண்ணுறத ஸ்ரவணாதிபிஹி உத்தீப்த ஞானாக்னி பரிதாபிதா ஜீவஹ சர்வமலான்முக்தஹ ஸ்வர்ணவத்யோததே ஸ்வயம். ஸ்ரவணாதிகளால் தேசுரு ஞானம் அப்படின்னு பகவான் ஆத்மபோதம். ஸ்ரவணாதிகளால் நல்ல பிரகாசமான ஞானத்தினால ஸ்ரவணாதிபிர் உத்தீப்த ஞானாக்னி பரிதாபிதா ஜீவஹ சர்வமலான்முக்தா. எல்லா மலமும் ஜீவனோட சித்தத்தில் இருக்கிற ஆணவ மலம், கர்ம மலம், மாயாமலம், இந்த தோஷங்களெல்லாம் நிவர்த்தமாகி ஸ்வர்ணவத்யோததே ஸ்வயம். அப்படி கோல்டு மாதிரி ஜொலிக்கிறான். தீயில் போட்டு எடுத்து காய்ச்சி எடுத்தால் பொண்ணு அந்த அந்த இது என்ன அதில் இருக்கிற மலமெல்லாம் போயிட்டு அது பிரகாசிக்கும். அது எப்படி என்ன சொல்வா, அதுக்கு விவேக சூடாமணி ஸ்லோகம் உண்டு. யதா சுவர்ணம் புட்டபாகசோதிதம் த்யக்த்வா மலம் ஸ்வாத்மகுணம் சமிருச்சதி ததைவ யோகி பரமாத்ம தத்துவம் தியாத்வா சமாயாதி ததேக நிஷ்டய. யதா சுவர்ணம், சுவர்ணம்னா ஸ்வர்ணம். ஸ்வர்ணம் புட்டபாகசோதிதம், அக்னியில் போட்டு புட்டம் பண்ணுறதுன்னா ஸ்புட்டம் பண்ணி எடுக்கிறது. ஸ்புட்டம் பண்ணி எடுக்க யதா சுவர்ணம் புட்டபாகசோதிதம் தியக்த்வா மலம். அதில் இருக்கிற இப்போ ஸ்வர்ணத்தில் இருக்கிற மலவெல்லாம் அப்போ தான் போகும். ஸ்வாத்மகுணம் சமரிச்சது, அது ஜொலிக்க ஆரம்பிக்கும். அதுபோல் யோகியோட மனமும் ஆத்ம தியானம் பண்ண 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 அதில் இருக்கிற தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தமாய் உள்ள நன்னா சஸ்வத் அந்தரேவ பிரகாசதே கடஸ்ததீபவத் சஸ்வத். ஒரு குடத்துக்குள்ளே இருக்கிற விளக்கு போல் ஹிருதயத்துக்குள்ளே ஆத்ம பிரகாசத்தோடு இருப்பான். அப்படி அது எப்படி அது ஸ்ரவணாதிகள் பண்ணுறது? தயாலும் குரும் பிரம்மனிஷ்டம் பிரசாந்தம் சமாராத்ய மத்யா விசாரிய ஸ்வரூபம் யதாப்னோதி தத்துவம் நிதித்யாஸ்ய வித்வான் பரம் பிரம்ம நித்யம் ததேவாஹம் அஸ்மி. தயாலும் குரும் பிரம்மனிஷ்டம் பிரசாந்தம். பிரம்மனிஷ்டனாயிருக்கிற ஒரு குரு. அந்த குரு அப்புறம் எப்படி இருக்காருன்னா தயாலு, கருணையுடையவனாக இருக்கான். இந்த வித்தியை நமக்கு வாரி கொடுத்துருக்கார். அங்கே அவர் ஆராதனை பண்ணி இந்த ஸ்ரவணம் பண்ணுறோம். ஆராதனைன்னா என்ன? ஸ்ரவணம் தான். குருவுக்கு எது சந்தோஷம் கொடுக்குமோ அதுதான் ஆராதனை. இந்த வேதாந்த தத்துவத்தை ஸ்ரவணம் பண்ணுறது தான். அப்புறம் மத்தியா விசாரிய ஸ்ரவணம் பண்ணி குருவுக்கே தட்சிணை கொடுத்துட்டு போயிடக்கூடாது. எல்லாம் கேட்டாச்சு, அப்புறம் அதோட எல்லாம் குருவுக்கே. அப்புறம் கேட்டதுன்னு அப்புறம் ஒன்றும் தெரியாது. அப்படி இல்லை, ஏகாந்தத்தில் இருந்து மத்தியா விசாரிய நன்னா விசாரம் பண்ணி மத்தியா விசாரிய ஸ்வரூபம் யத் ஆப்னோதி தத்துவம் நிதித்யாஸ்ய வித்வான். நன்னா மனனம் பண்ணி ஏகாந்தத்தில் இருந்து ஆத்ம விசாரம். முதல்ல ஸ்ரவணம் மனனம், அப்புறம் ஏகாந்தத்தில் இருந்து அகம்விருத்தியோட மூலத்தை அன்வேஷனம் பண்ணுறதுங்கிறது நிதித்தியாசனம். தனிமையில் இருந்து நான் யார், என்னோடய ஸ்வரூபம் என்ன. இப்போது
ஹூ ஆம் ஐ இப்படி புஸ்தகத்துலேருந்து படித்து அப்படியே நம்ம என்கொயரி ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சால் தேவலை. இட் நீட்ஸ் ஏ வெரி வெரி சட்டில் எனர்ஜி. அதுதான் நம்ம கிருபைங்கிறோம். பகவானோட சந்நிதியில் இருந்து அந்த கிருபையினால தான் எல்லாருக்கும் அந்த விசாரம் வந்ததே தவிர, இல்லாட்டா இந்த ஹூ ஆம் ஐ டாக்ஸ் வித் ரமண மகர்ஷி எல்லாம் ஒரு யூனிவர்சிட்டியில் ப்ரிஸ்கிரைப் பண்ண போகிறோம் சிலபஸ். அது படித்து வெளியில் வரவாள்லாம் ஜீவன் முக்தர்களாக அப்படி வருவோம். அப்படியான தேவையில்லையே இல்லையா? நம்மெல்லாம் வேதாந்தா கோர்ஸ் எல்லாம் பண்ணி பார்க்குறோம். எல்லாம் படிச்சுட்டு வெளியில் வந்தால் அவெல்லாம் ஜீவன் முக்தர்களாக வந்துவிட்டா தேவை ஒன்றும் நடக்கிறது. நம்மளாம் இன்றைக்கி படிக்கிறத ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். அவளுக்கே நன்னா தெரியும், இது அவளுக்கு தெரியாதுன்னு. என்ன பண்ண முடியும்? அட்லீஸ்ட் தட் இஸ் த யூஸ். எல்லாம் படிச்சுட்டு நமக்கு புரிய மாட்டேங்கிறது. ஏன்னா இது அனுபவத்தில் வராமல் என்ன பிரயோஜனம்? அப்போது அதனால தான் நமக்கு பிரம்மனிஷ்டம் பிரசாந்தம் குரும் அப்படின்னு, பிரம்மனிஷ்டனாக இருக்கிற ஒரு குருவோட சந்நிதி வேண்டியிருக்கு. அந்த சந்நிதியிலேருந்து குருவோட சந்நிதியில் என்ன பிரயோஜனம்? நாலேஜ் இதே தான். இப்போ பகவான்கிட்ட ஆர்தர் ஆஸ்பான் ஒருக்கா கேட்டார், பகவானே நீங்கள் சொன்ன உபதேசங்களில் ஏதாவது சீக்ரெட் இருக்கா, இல்லை வெதர் இட் இஸ் ஆல் ஓப்பன், புக்கில் இருக்கு எவ்வளோ தானா? பகவான் சொன்னார் எல்லாம் ஓப்பன் தான், ஒரு சீக்ரெட்டும் கிடையாது, எவ்ரிதிங் இஸ் தேர். அப்போ என்ன எடுத்து படித்தா போருமே? போராது. ஏன்னா அந்த சந்நிதி இல்லைன்னா அந்தர்முகதா வராது. இதுதான் தோஷம். அந்த சந்நிதியோட எனர்ஜி கிடைக்கலையானா அந்தர்முகதா வராது. அந்தர்முகதா அவ்வளோ ஈஸியாக வந்துவிடாது. அந்த அந்தர்முகதா தான் பகவானோட சந்நிதி. இல்லை ஒரு என்ன, அவன் என் பார்வையை உன்முகமாக்கி விட்டான் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கே இல்லையா? ஈஸ்வரன் கிட்ட போனதுமே அவன் என்ன பண்ணினான்? என் பார்வையை உன்முகமாக்கி விட்டான், உள்ள திருப்பி விட்டுட்டான், அந்தர்முகமாக்கி விட்டுட்டான். இந்த அந்தர்முகதா நமக்கு புஸ்தகத்தை படித்ததுனாலே ஒன்றும் கிடைக்காது. ஒரு சின்ன ஒரு எனர்ஜி கிடைக்கும். இப்போ மோர் சாப்பிட்டா ஒரு டேஸ்ட் ஆஃப் தயிரெல்லாம் மோர்லேயும் இருக்குது. ஆனால் அதை கடைஞ்சா வெண்ணெய் கிடைக்காது. என்ன, வெண்ணெயெல்லாம் ஆள் எடுத்து நெய்யாக்கி சாப்பிட்டாச்சு. அப்போ அது மாதிரி இந்த புஸ்தகத்தில் இதுலெல்லாம் மோரோட டேஸ்ட்டு கிடைக்கும். ஆனால் அதில் வெண்ணெய் இல்லை. வெண்ணெய் எடுத்தாச்சு, வெண்ணெயை செப்பரேட் பண்ணியாச்சு. அப்போது அதுபோல் அந்த சந்நிதியிலேருந்து கிடைக்கிறது என்ன? அந்தர்முகதா. சித்தத்துக்கு பகவானோட சந்நிதியில் குஞ்சுசுவாமி ஒரு வார்த்தை சொல்லுவார், அந்த அகம் தாரா அப்படிம்பார். அந்த நான்கிற ஒரு தாரா, ஒரு நதி நீரோட்டம் போல் அந்த கரண்ட்டு இருந்துகிட்டே இருக்கும். அந்த சித் ஸ்ரோதஸ் அதில் என்டர் பண்ணிவிட்டோமானா யூ ஆர் இனிஷியேட்டட். யூ ஆர் ரியலி இனிஷியேட்டட் ஓன்லி தென். அப்போது ஆத்ம விசாரம் முடியும். அப்படி ஆத்ம விசாரம் பண்ண எதாப்பு நிதித்தியாசனம் நடக்கும். இல்லாட்டா நிதித்தியாசனம் என்னன்னு சொல்லிக் கொடுக்க முடியாது. சிரவணம் என்னென்னலாம் சொல்லிக் கொடுத்துடலாம், நிதித்தியாசனம் என்னன்னு சொல்லிக் கொடுக்க முடியாது. நிதித்தியாசனம் தனியாக நடக்கணும். மனசோட அந்த அந்தரங்க ஹிருதயத்தை நோக்கி உள்ள நீரோட்டம் தான் நிதித்தியாசனம். ஆத்மானுபவத்தில் அது முழுகிறதுக்கு இருக்கிற அதோட அந்த ஃப்ளோ, அந்த கரண்ட், அதுதான் நிதித்தியாசனம். அந்த கரண்ட் வந்துடுத்தானா இவன் ஏகாந்தத்தில் இருந்து ஆத்ம தியானம் பண்ணுறான். யதானந்த ரூபம் பிரகாசஸ்வரூபம் நிரஸ்த பிரபஞ்சம் பரிச்சேதஹீனம் அகம் பிரம்ம விருத்தியைக கம்யம் துரீயம் பரம் பிரம்ம நித்யம் ததேவாஹம் அஸ்மி. யத் ஆனந்த ரூபம் பிரகாசஸ்வரூபம், அந்த ஆத்மவஸ்து எப்படி இருக்குது? ஆனந்த ரூபம், ஆனந்தமே ஸ்வரூபமாக இருக்குது. ஆனந்தம்னா நிறைவு, சாந்தியே ஸ்வரூபமாக இருக்குது. பிரகாசஸ்வரூபம் அப்படின்னா ஸ்வயம் பிரகாசமாக இருக்குது, தானே தானாக விளங்கக்கூடிய வஸ்துவாக இருக்குது. நிரஸ்த பிரபஞ்சம், பிரபஞ்சம் சுஷுப்தி சமாதியில் தான்
பிரபஞ்சம் மறைஞ்சு போகும். ஞானத்தினால என்ன பண்ணுறான், பிரபஞ்சத்தோட பாதையை எடுத்துடலாம். பிரபஞ்சத்தோட பாதை இது ராகத்வேஷத்தினால, ஒரு ஆளுகிட்ட இருக்கிற அட்டாச்மெண்ட்டினால, அவர்ஷனால் வரக்கூடிய தோஷத்தை இதெல்லாம் ஆத்மஸ்வரூபம் பகவத் ஸ்வரூபங்கிற பாவனை பண்ண 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 எல்லா கான்ட்ரடிக்டரி திங்ஸும் பிரபஞ்சத்தில் இருக்குது இல்லையா. பிரபஞ்சம்னா நம்மளை பாதிக்கக்கூடிய வெளி விஷயத்தை தான் நம்ம உலகம்னு சொல்கிறோம். ஈஷாவாசிய உபனிஷத் சொல்கிறது உலகத்தில் இருக்கிற உலகத்தை ஈஸ்வர பாவனையால் நீக்கணும். ஜகத்யாம் ஜகத், ஜகத்தை நீக்க வேண்டாம், ஆனால் அதில் இருக்கிற ஒரு ஜகத்தை நீக்கணும். இப்போ ஜகத்துன்னா என்ன, என்னென்னமோ ஊர் இருக்குது இல்லையா, நமக்கு தெரியவே தெரியாது. அமெரிக்காவுக்கு போயிட்டு வரோம், அமெரிக்கா பூராவாக பார்க்குறோம். ஸ்பேஸுக்கு கூட போயிட்டு வரா, ஸ்பேஸ் பூராவாக பார்க்குறேன், எங்கேயோ போயிட்டு வரான் இல்லையா. பூமியை பூரா யாராலையாவது பார்க்க முடியுமா? ஒன்றும் முடியாது. நம்ம ஊரில் திருவண்ணாமலையிலேயே பார்க்காத இடம் எத்தனையோ இருக்குது, தெரியாது. இத்தனை நாள் இருந்தாலும் நிறைய இடம் என்ன போல ஒருத்தர் கூட எங்கேயோ கொண்டு விட்டு அது எந்த ஊருன்னே தெரியாது, திருவண்ணாமலையே தான் இருக்கும். பழக்கம் எல்லா இடத்தையும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு வந்தால் கண்டுபிடிச்சிடுவா. எங்கேயோ ஒருத்தர் கொண்டு விட்டு இது திருவண்ணாமலைன்னு சொல்லி தர வேண்டியிருக்கும். ஏன்னா எல்லாம் இல்லை. அப்போ உலகம்னா இந்த வெளியில் தெரிகிற ஸ்பேஸ் டைம் பர்சனாலிட்டிஸ் இல்லை, நம்மளை அஃபெக்ட் பண்ணக்கூடிய வியக்திகள், இன்சிடென்ட்ஸ், இவெண்ட்ஸ், இதுக்கு தான் உலகம்னு பேர். அதை நிரசித்தா தான் நமக்கு ஆத்ம தியானம் சாந்தி நிற்கும். அப்போ நிரஸ்த பிரபஞ்சம் அப்படின்னா இதை தியாகம், தியாகே நைக்கே அமிர்தத்வமானசு, அதை தியாகம். எப்படி தியாகம் பண்ணுறது? சிலதெல்லாம் மனசுக்குள்ளே போய் நம்ம தியாகம் விடவெல்லாம் வேண்டாம், அது நமக்கு உள்ள மனசுலையாக்க இருக்குது. அதை பகவத் புத்தியோடு கூட யார்கிட்டையாவது வெறுப்பு வருதுன்னா முக்கியமாக அவா பரமேஸ்வர ஸ்வரூபம், அவா அந்த பகவத் ஸ்வரூபம் உள்ள 2 பூ போட்டுடணும் மனசால், அப்போ அந்த வெறுப்பு போயிடும். இப்படி உள்ள அதை நிரஸ்த பிரபஞ்சம் லிமிட்டேஷன் போயிடும், பரிச்சேதஹீனம், யூ பிகம் லிமிட்லெஸ். எல்லா கான்ஃப்ளிக்டிங் திங்ஸோடு இருக்கிற உலகம் பூராவும் பரமேஸ்வர ஸ்வரூபமாக தெரியறது. அது எல்லாத்தையும் நிரசிச்சு அப்படின்னா மனசு அதில் எதுலையும் 2 விதத்தில், ஒன்று வைராக்கியத்தினால வெளியில் மனசு போகாமல் இருக்கும், இன்னொன்று பகவத் புத்தினால் போகாமல் இருக்கும். உள்ள இப்போ எப்படி போகும்? அகம் விருத்தியைக கம்யம், அகம் பிரம்ம விருத்தியைக கம்யம் துரியம். நான் பிரம்மங்கிற ஒரு விருத்தி அப்படின்னா என்ன? நான்கிறது எல்லாருக்கும் அனுபவத்தில் இருக்குது, பிரம்மங்கிறது தெரியாது நமக்கு. இப்போ பிரம்மம்னா ஒரு பேர் தான், தெரியாது. ஆனால் அகங்கிறது அனுபவத்தில் இருக்குது. அந்த அகங்கிற அனுபவம் ஒரு விருத்தி ரூபமாகவும் இருக்குது, ஒரு விருத்தி ரூபமாகவும் இருக்குது. Maresh is here. Yesterday somebody asked that question. I think he's not there. நேற்று கூட கேட்டார் அவர். அகம் விருத்தி அகம் போதம் 2 தான் இருக்குது நமக்கு. ஒன்று அகம் விருத்தி, ஐ தாட். 2 த பியூர் ஐ ஆம், எக்ஸிஸ்டன்ஸ். இந்த அகம் விருத்தியை ஆசிரியிச்சு, அகம் விருத்தி தான் நம்ம சொல்லிக்கிறோம், நான் அவன் இவன் சொல்லிக்கிறோம். இந்த அகம் விருத்தியை நல்லா உள்ள ஆராய்ஞ்சு பார்க்க, அந்த அகம் விருத்தி அகம்போதத்தை, ஆத்மஸ்வரூபத்தை, துரிய வஸ்துவை பிரகாசப்படுத்துறது. துரியம்னா என்ன? நம்ம ரியல் நேச்சர். அது ஜாகிரத்தில், சொப்னத்தில், சுஷுப்தியிலையும் மாறாமல் இருக்கக்கூடிய சத்து தான் துரியம். அகம் பிரம்ம விருத்தீக கம்யம் துரியம் பரம் பிரம்ம நித்யம் ததேவாகம் அஸ்மி. அந்த துரியத்தை தெரிஞ்சுக்காததுனால்தான் இவ்வளவு பிரச்சனை தெரியறது. யதஜ்ஞானதோ பாதி விஸ்வம் சமஸ்தம் விநஷ்டம் ச சத்யஹ யதாத்ம பிரபோதே மனோவாகதீதம் விசுத்தம் விமுக்தம் பரம் பிரம்ம நித்யம் ததேவாகம் அஸ்மி. இப்படி அந்த குருமுகத்திலேருந்து ஆத்ம வித்தியை ஸ்ரவணம் பண்ணுறது,
ஸ்ரவணம் பண்ணினத்தை மனனம் பண்ணுறது, நிதித்தியாசனம் பண்ணுறது, சாட்சாத்தா அதுவே நான்கிற அனுபவ நிலையில் நிற்கிறது. இதை தான் இத்தனை நாள் நம்ம சொன்னோம். எத்தனாவது ஸ்லோகத்தில் இருக்கோம்? சத்தா சித் சுகரூபம் அஸ்தி. 16. குரு உபதேசம். சத்து சித்து சுகம் இருக்குங்கிற இருப்பு அது தெரியறது. ஒரு இருட்டு ரூமில் இருந்தாலும் தெரியறது. அதுதான் சித்து. அதில் ஆனந்தம் இருக்குது, சுகம் இருக்குது. சுகம் எப்போவும் ஆத்மாவில் தான் இருக்குது. பாயசம் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு நாக்கை கட் பண்ணி பாயசத்தில் போட்டால் டேஸ்ட் வருமா? தெரியாது. செத்துப்போன சரீரத்துக்கு பாயசம் கொடுத்தா தெரியுமா? தெரியும். அப்போ டேஸ்ட்டு எங்கே இருக்குது? ஆத்மஸ்வரூபத்தில் தான் இருக்குது. எல்லா சுகத்துக்கும் நீ இருப்பிடம் ஆத்மா தான். அதுபோல் இருப்பு, பிரகாசம், ஆனந்தம், இதுதான் உன்னோட ஸ்வரூபம்பா. தாய்மானவர் ஒரு அழகான பாட்டு. பாராதி பூதம் நீ அல்லை. என்ன அல்லை? இப்படி ஒரு பாஷை தெரியலை. பாராதி பூதம் நீ அல்லை, உன்னிப்பார் இந்திரிய கரணம் நீ அல்லை, ஆராய் உணர்வு நீ என்றான். ஐயன் அன்பால் உரைத்த சொல் ஆனந்தம் தோழி, சங்கர சங்கர சம்போ, சிவ சங்கர 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 சம்போ, சங்கர சங்கர சம்போ. ந பூமிர் ந தோயம் ந தேஜோ ந வாயுங்கிறத தமிழில் சொன்னார். அவ்வளோதான். பாராதி பூதம் நீ அல்லை. பார் நீர், நெருப்பு, காற்று, வெளி, இது பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதங்களும் நீ அல்ல. உன்னிப்பார், ஏகாகிரமாக உள்ள பாரு. எப்படி பார்க்குறது தெரியலையே அப்படின்னு அதுதான் கிருபை வேணுங்கிறது. அந்தர்முகதா. அந்த அந்தர்முகதா வந்துடுத்துனா புத்தி அப்படியே உள்ளே திருப்பி விட்டுடுவாங்க. உன்னிப்பார் இந்திரியம் கரணம் நீ அல்லை. இந்த சென்சஸும் மைண்ட், அந்த கரணமும் நீ அல்ல. ஆராய், ஆராய்ந்து பார், எக்ஸ்ப்ளோர் பண்ணிப்பார், உள்ள முழுகிப்பார். உணர்வு நீ என்றான். இதெல்லாம் தள்ளியாச்சுன்னா எது மிஞ்சி இருக்கோ அந்த உணர்வு இருக்கே, அதுவே உன்னோட ஸ்வரூபம்னு குரு சொன்னாராம். யார்? ஐயன் சொன்னான். அன்பால் உரைத்த சொல் ஆனந்தம் தோழி. அவர் அன்போடு கூட எனக்கு சொன்னார். அந்த சொல்லுனால எனக்கு அந்த பரமாத்ம தத்துவம் ஹிருதயத்துக்குள்ளே பிரகாசிச்சுது அப்படின்னு சொல்லி பாடியிருக்கார் அவர். நிறைய அழகான பாட்டு. அது மாதிரி இங்கே குரு சொல்கிறார், சத்தாச்சித் சுகரூபமஸ்தி சததம். எப்போதும் சச்சிதானந்தமான அந்த சுகவஸ்துவே இருக்குது. அந்த அகண்டமான மௌனத்தில் நான் நீ இது ஒன்றும், இந்த பேதம் ஒன்றும் இல்லை. இந்த ஜகத்திற்கே உலகம், அதுக்கும் அங்கே இருப்பில்லை. சம்சாரம், கஷ்டங்களுக்கு ஒன்றும் அங்கே இருப்பில்லை. நல்லா தெரிஞ்சுக்கோ. இது ஏன் சொல்கிறேன்? நான் மாட்டுக்கு பேசாமல் இருக்கலாமே, சொல்லாமல். எத் புரோக்தம் கருணாவசாத். ஏதோ ஒரு கருணை உள்ளேந்து தோன்றுறது. ஆத்மாவோடு சக்தி உள்ளேந்து தோன்றி இதை சொல்ல வைக்கிறது. துவயி கருணாவசாத். உனக்கு அந்த கருணைக்கு யோக்கியதை இருக்கிறதுனால உங்கள்கிட்ட சொல்கிறேன். தத் சத்தியமே தத் ஸ்புடம். இது பரம சத்தியம். ஸ்ரத்தத்ஸ்வ. இதை கவனி. இதில் அட்டென்ஷன். நமக்கு ஞானத்துக்கு முக்கியம் அட்டென்ஷன் தான். கீதையில் பகவான் சொல்கிறார், ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் தத்பர சையதேந்திரியா. ஸ்ரத்தை இருக்கிறவனுக்கு ஞானம் வரும். ஞானம் வந்தால் என்ன வரும்?
ஞானம் லப்த்வா பராம் சாந்திம் அச்சிரேனா. அது ஒன்றும் விசேஷம் இல்லை. ஞானம் வந்துருத்தையும் கேட்டாங்க, இன்னொரு லைட் வருமா, இல்லை ஸ்பெஷலாக ஏதாவது பவர் வருமானு. பராம் சாந்திம் பிரகிருஷ்டாம் சாந்திம், ரொம்ப ஆழமான கனமான நிம்மதி, சாந்தி, நிறைவு. அந்த நிம்மதியை பார்த்து தான் பகவான் எல்லாம் எல்லாரும் புரிஞ்சுனா. வர ஒன்றும் இல்லை, ஒரு மேஜிக்கும் பகவான் பண்ணலை. அந்த சாந்தி நிறைஞ்சு இருக்கிற சாந்தி, ஞானத்தோட சைனே அதுதான். நல்ல அகாதமான சாந்தியில் ஞானி இருக்கார். அவர் சந்நிதியில் சாந்தியே இல்லாமல் போகிறவளுக்கு அந்த சாந்தி வந்துடுது. ஒன்றும் பெரிய உபதேசம் கூட தேவையில்லை. பராம் சாந்திம். பகவான்கிட்ட வந்தவாளில் சில பேர்லாம் வந்து ஊரூராக சுற்றி அசாந்தியோடு வந்தவாளில் ஒரு க்ஷணத்தில் சந்நிதியிலே சாந்தி வந்துடுது. அது உபதேசம் பண்ணலைன்னு இல்லை, உபதேசம் பண்ணியிருக்கார். பட் உபதேசத்தை விட அந்த சாந்தி, இப்போது நமக்குள்ள அந்த சாந்தி இல்லாமல் நமக்கு கொடுக்க முடியாது. வேர்ல்டு பீஸ் ஆர்கனைசேஷன்லாம் இருக்குது. பகவான் இருக்கிறதே அப்படி ஒரு ஆர்கனைசேஷன் பகவானை பார்க்க வந்திருக்கு. அதில் இந்த மெம்பர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. இன்டர்நேஷ்னல் பீஸ் ஆர்கனைசேஷன். அதில் வந்து ஒரு அம்மா சொல்கிறா, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். என்ன பண்ணுவோம், மீட்டிங் போட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிற பீஸ் எல்லாம் இல்லாமல் போட்டது. எப்படி வேர்ல்டில் பீஸ் கொண்டு வரணும்னுட்டு நாங்கள் எல்லாம் இப்போ சண்டை போட்டு பீஸாக ஆகிட்டோம். அப்போ இப்படியெல்லாம் சாந்தி வராது இல்லையா? சாந்தி ஒரு ஆள் ஸ்வயம் அடைஞ்சாதான் வரும். அந்த சாந்திக்கு தான் சமாதின்னு பேர். வந்து வந்து போகிற சாந்தி நமக்கு இருக்குது, அப்பப்போ வருது போகிறது. சாஸ்வதமான பராம் சாந்திங்கிறார் பகவான். இப்போ ஈஸ்வரனுக்கு சரணாகதி பண்ணினாலும் என்ன கிடைக்க போகிறது? பராம் சாந்திம். ஞானம் லப்துவா என்ன கிடைக்க போகிறது? பராம் சாந்திம். தியாகம் பண்ணினா என்ன கிடைக்க போகிறது? தியாகாத் சாந்தி, பராம் சாந்திம். தியாகம் பண்ணினாலும் சாந்தி தான். அப்போ இதோடெல்லாம் யூஸ் என்ன? சாந்திம் அச்சிரேன அப்படின்னா அப்போவே. சாந்திம் அதிகச்சதி. ஸ்ரத்தத்ஸ்வானக சுத்த புத்தி ரசி சேத் மாத்ராஸ்து தே சம்சயா. இந்த குரு உபதேசத்தை சந்தேகப்படாதேப்பாங்கிறார். குருவே சொல்கிறார் சிஷ்யன்கிட்ட, உனக்கு பரமஹிதமான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், நல்ல ஸ்ரத்தை இருந்தால் எளிசில் தப்பிச்சுட்டு விடலாம். ஆனால் என்ன பண்ணுறது, இவர் சொல்கிறது நான் எதுக்கு காக்கணும் அப்படின்னு தோணலாம். ஆர் ஏதாவது கொனெஸ்ட்டு தோணலாம், உள்ள ஏதாவது குயுக்தி தோணலாம். சி, ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் என்னென்னா, யூ ஹாவ் ஃப்ரீ வில் டு பிலீவ் certain things. You want to believe, you are ready to believe. உங்களுக்கு ஹிதம் பண்ணுறத நம்புறதுக்கு இருக்கிற ஃப்ரீ வில்லாவது உங்களுக்கு நல்லது எதுவோ அதை நம்புறதுக்காக இருக்கண்டாமா? இல்லை, இப்போ குழந்தைகள்லாம் கார்ட்டூனை பார்த்து நம்பின்னு இருக்கா. அதனால தான் அவள் குழந்தைகள்னு பேர். சின்ன சின்ன கதை கொடுத்தா அப்புறம் சந்தோஷம், திருப்தி. குழந்த மாதிரி மனசு வேணுங்கிறது என்னதுன்னா, நமக்கு எது ஆக்சுவலாக பார்த்தா எல்லாமே ஒரு நம்பிக்கை தான். இப்போ சயின்ஸில் கூட ஆறாரோ கண்டுபிடிச்சது பின்னால் வரவா நம்ம தான் செய்கிறா. ஆனால் அந்த நம்பிக்கையில் என்ன ஒரு இது இருக்குன்னா, அந்த முன்னால் போனவன் அதை ரியலாக அதை எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கான். நமக்கு அதோட ஏபிசிடி தான் கிடைக்கிறது. E = mc². ஒன்றும் தெரியாது, ஆனால் அது நம்புகிறோம். நம்ம காயத்ரி மந்திரம் மாதிரி அது என்னதுன்னா ஒன்றும் தெரியாது, அது அப்படியே எடுத்துக்கிறோம் இல்லையா? அப்போது அதுக்கு பின்னால் ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்குது, அதுக்கு பின்னாடி ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்குது, அந்த ஃபெய்த்துக்கு பின்னாடி ஒரு. அப்போது இதே போல தான் ரிஷிகள் அவா சத்தியத்தை சாட்சாத்தா அறிஞ்சதை கொடுத்துருக்காங்க.
அதனால உனக்கு பரம சாந்தி வரும். தேவையில்லாதக்கு இப்போ சத்தியம் எதுக்கு சொல்லணும், பொய்ய சொன்னால் என்ன வந்து, இப்படியெல்லாம் டவுட் பண்ணால் என்ன பண்ண முடியும்? ஜபம் பண்ணினா என்ன கிடைக்கும்? எதுக்கு ஜபம் பண்ணணும்? பகவான்கிட்டே ஒருத்தர் கேட்குறாரு, நான் எதுக்கு ஆத்ம விசாரம் பண்ண? நான் ஒன்றும் சொல்லலையே, நீ 12ஆமேன்னு விட்டார் பகவான். உங்கள்கிட்ட யாரும் சொல்லலை, உன்னை யாரும் கூப்பிடலை, நீ பண்ணவோ என்ன வேணா இல்லை பகவான் நிம்மதி இல்லை, அதுக்கு தான் சொல்கிறது. அப்போ வா. யார் இப்போ உங்கள்கிட்ட இன்னும் எல்லாரையும் கூப்பிட்டு நிர்பந்தப்படுத்தினா மாதிரி. பாம்பேயில் இருக்க சப்தாகத்துக்கு போனப்போ கூட ஒருத்தன் வந்துட்டு, வருஷம் முன்ன ஒரு யங்ஸ்டர் வந்துட்டு, வை ஷுட் ஐ லிசன் டு யூ? நான் ஒன்றும் சொல்லலைப்பா, நீயா வந்து நான் என்ன நீங்கள் அங்கேருந்து கூப்பிட்டு நான் ட்ரெயின் பிடிச்சி படாத பாடுபட்டு இங்கே வந்து பாகவதம் சொல்லிகிட்டு இருக்கேன். நீ ஒன்றே யாரும் இதுக்குள்ளே வர சொன்னா? இதுக்குள்ளே வந்து டோன்ட் லிசன், டோன்ட் மேக் தட் மிஸ்டேக். அந்த சப்தாகத்தோட லாஸ்ட் டே திருப்பி வந்தேன். அகெயின் யூ ஹேவ் கம்? திருப்பியும் வந்துட்டேன். இல்லை, நான் இத்தனை நாள் நான் முதல் நாள் வந்து கேட்டேன் அவங்ககிட்ட, எதுக்கு கேட்கணும்னு கேட்டேன். இப்போ தான் புரிஞ்சுது, மாட்டின்னு விட்டேன். நமக்கு எது நல்லதோ, யார் வந்து நமக்கு ஹிதம் நினச்சின்னு சொல்கிறாளோ அதில் நம்புறதுக்கு நமக்கு ஒரு ஃப்ரீ வில் இருக்கே, அதுக்கு பேர் தான் ஸ்ரத்தா. நமக்கு எது மங்களமோ அதை நம்பு, எது உனக்கு நல்லது பண்ணுமோ அதை நம்பு. ஈஸ்வரன் அனுகிரகம் பண்ணுறது ஸ்ரத்த வரும். பகவானை ஆராதனை பண்ணதோட பலம் என்னென்னா, நல்ல ஹையர் திங்ஸில் யூ வில் ஹாவ் ஃபெய்த். அதுதான் ஸ்ரத்தத்ஸ்வ அனக சுத்த புத்தி ரசிச்சது. உனக்கு பியூர் இன்டலெக்ட் இருக்கானால் யூ வில் ஹாவ் ஸ்ரத்தா. மாத்ராஸ்துதே சம்சயா, கொஞ்சம் கூட சந்தேகப்படாதேப்பா. உனக்கு ஹிதம் பண்ணக்கூடிய விஷயத்தை சந்தேகப்படாது. எது உனக்கு நல்லத்தை கொடுக்குமோ அந்த விஷயத்தில் டவுட் பண்ணாது. இப்படி தேவராஜ முதலியார் பகவானோட அடியார்களில் ஒருத்தர்வர் வக்கீல், ரொம்ப வேடிக்கையான ஒரு டிவோட்டி. என்னக்கா, பேசிக்கலி அவர் அந்த காலத்தில் ஒரு பார்ட்டி இருந்தது, ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு பேர். ஜஸ்டிஸே இல்லாத பார்ட்டி, நாஸ்திக பார்ட்டி, அதில் இருந்தவர். 2 பிராமணானா அவருக்கு பேசிக்கலி அதுக்குள்ளே வரத்தே பிராமணானா பிடிக்காது. அவரே சொல்லுவார், எனக்கு வேதம் இது எதுவும் பிடிக்காது. ஆனால் பகவான் வந்து ஏதோ ஒரு வெள்ளை காக்கை பறக்கிறது அப்படின்னு சொன்னால், எனக்கு ஆகாசத்தில் வெள்ளை காக்கை பறக்கிறது தெரியும் அப்படின்னா. இங்கே கிருஷ்ணசுவாமி பகவானோட அட்டெண்டன்ட் இருந்தார். அவர் இதே மாதிரி தான், எல்லாம் தெரியும், இங்கே இருக்கிறவாளுக்கு தெரியும். அவரும் நிறைய ரொம்ப ஒரு நெகட்டிவ் கேரக்டரோடு இருக்கிற பக்தர். நீங்கள் வீடியோ கூட பார்க்கலாம் அவரை, கிருஷ்ணசுவாமி எல்லாம் யூடியூப்ல எல்லாம் இருக்கார். அப்போ அவர்கிட்ட ஒரு நாளைக்கு வந்து ஏதோ பேசிகிட்டு இருந்தார். நாங்கள்லாம் அந்த சின்ன குழந்தை. அப்போது நம்மக்கிட்ட இருக்கிற ஒருத்தர்கிட்ட, சாமி இந்த கடவுள்லாம் கிடையாது, இதெல்லாம் நம்பாதீங்க, கடவுள் அது இது எல்லாம் மனசை விடாது, நம்பாதீங்க. அவர் பகவானுக்கு கிட்டக்கே இருந்து எல்லார்கிட்டேருந்து திட்டு வாங்கிட்டு இருக்கார். இந்த வீடியோவிலே சொல்கிறார், பகவான் அவர்கிட்ட சொன்னதை பகவான் எங்கிட்ட சொன்னால் நீ அடி வாங்கி தான் திருந்த போகிறேன்னு பகவான் சொன்னார். அப்படியே சொல்கிறார், அவர் வீடியோவிலே இருக்கு. அப்போது அவர் சொல்கிறார், கடவுள்லாம் கிடையாது, கடவுள்லாம் நம்பாதேன். ஆமாம், ரமண பகவானுக்கு நீங்கள் அட்டெண்டாக தானே இருந்திருக்கீர்கள். இவர் கேட்டது வந்து அப்புறம் கடவுள்லாம் கிடையாதுங்கிற.
பகவான் விஷயம் வேறு, அவர் ஈஸ்வரன்னா அப்படின்னா இது என்னது? அது ஒன்றும் ஒரு கனெக்ஷனே இல்லை, ஒரு கனெக்ஷனே இல்லாமல் இருக்கு சொல்கிறத. அவள் சொல்கிறது என்னென்னா, நீ கடவுள்னு எதையோ ஒரு கல்பனையில் வச்சுட்டுருக்கியே, அதெல்லாம் விட பெருசாக ஒரு வஸ்துவை பார்த்துருக்கோங்கிறதுல தான் அதில் இருக்கே தவிர, அதில் அவளுக்கு இந்த இந்த இம்மெச்சுவர் ஐடியா ஆஃப் காட் அதை கிடையாதுன்னு சொல்கிறான். அப்போது அது அவளுக்கு இருந்து கூட இருந்தே அந்த ஸ்ரத்த, அந்த குருவாக்கியத்தை சத்தியம் அப்படின்னு எடுத்துக்கிறதுக்குள்ள பவர் வந்துடுறது. அது சேவையால், தபஸினால், பகவத் ஆராதனையினால் எல்லாத்தாலையும் கிடைக்கிறது என்னென்னா குருவாக்கியத்தில் ஸ்ரத்தா. அந்த ஸ்ரத்தா வந்துடுத்தானா அது பரம அனுகிரகத்தை பண்ணிவிடும். ஸ்ரத்தையா மேதா, வேதம் சொல்கிறது ஸ்ரத்த வந்துடுத்தானா தபசா ஸ்ரத்தா. ரொம்ப அழகான மந்திரம் இங்கே டெய்லி சொல்கிறோம். பிக்ஷைக்கு டெய்லி பிக்ஷா வந்தனன்னு சொல்லிட்டு அந்த மந்திரத்தை வச்சுன்னு இருக்கோம். அந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா, யாபிராதித்யஸ்தபதி ரஷ்மிபிஹி தாபிஃப் பர்ஜன்யோ வருஷதி. சூரியன் பிரகாசிக்கிறது, அதுலேருந்து மழை பெய்யுறது. பர்ஜன்யேன ஓஷதி வனஸ்பதய பிரஜாயந்தே. மழையிலேருந்து செடிகள் காய்கனிகள் எல்லாம் உண்டாகிறது. ஓஷதி வனஸ்பதிபிஹி அன்னம் பவதி, அதுலேருந்து சாப்பாடு வருது. அன்னேன பிராணாக, அன்னனில் எனர்ஜி இருக்குது, பலம் இருக்குது, பிராணன் இருக்குது. பிராணைஹி பலம், பிராணன்லேருந்து என்ன வருது? பலம், சரீரத்துக்கு சக்தி வருது. பலேன தபஸ், தபஹா, அந்த பலத்தை வச்சுன்னு என்ன பண்ணுறேன் இவன்? தபஸ் பண்ணுறான். தபஸ் பண்ணினா என்ன கிடைக்கும்? தபஸா ஸ்ரத்தா. அதுதான் பிரயோஜனமாக. தபஸ் பண்ண பண்ண இவனுக்குள்ள ஸ்ரத்தா சக்தி எழுந்திருக்கிறது. ஸ்ரத்தையா மேதா, அந்த ஸ்ரத்தை பரிசுத்தமாக ஆக சூக்ஷ்ம விசாரம் பண்ணுற சக்தி, உபனிஷதாதி கிரந்தங்களை புரிஞ்சுக்கிற சக்தி வரும். மேதா மேதையா மனிஷா, அந்த மேதாவும் அடுத்த ஸ்டெப்புக்கு மனனம் பண்ணுற சக்தி ஆகிடும். உள்ள அந்த ஆத்ம தியானம் விசாரம் என்று இப்படி போய் சாந்தி சமாதி ஆத்ம ஞானம் வரைக்கும் கொண்டு விடும். இப்படி படிப்படியாக வரும் அந்த மந்திரம். அப்போது இதுதான் இங்கே சுத்த புத்தி ரசிச்சேத் மாத்ராஸ்துதே சம்சயா. கொஞ்சம் கூட சந்தேகப்படாதே குழந்தை, சச்சிதானந்தமான அந்த ஒரு பூர்ண வஸ்து தான் இருக்குது. இப்போது 16வது, இதுதான் லாஸ்ட்டு ஸ்லோகம். இன்னும் ஒரு ஸ்லோகம், கன்க்ளூடிங் ஸ்லோகம் தான் இருக்குது. ஆரம்ப ஸ்லோகத்தை ஞாபகம் வச்சுக்கணும். அந்த குரு நிஜானுபூதியில் இருந்துண்டு பேசுகிறார் சிஷ்யர்கிட்ட. பிரௌட நிஜானுபூதி கலித துவைதேந்திரஜாலோ குரு. இந்த துவைத பிரபஞ்சம் உண்மைங்கிற பிரமே குருவோட முன்னால் இல்லவே இல்லை, விழுந்து போயிடுச்சு. என்னெல்லாம் தான் உலகம்னு தெரிஞ்சாலும் குருவுக்கு ஹிப்னோசிஸ் இல்லை, இதில் இந்திரஜாலமே இல்லை, மாயை இல்லை. பிரௌட நிஜானுபூதி கலித துவைதேந்திரஜாலோ குரு கூடம் அகௌகதுஷ்ட குதியாம் ஸ்பஷ்டம் சுதீஷாலினாம். நல்ல தெளிவான புத்தி. ஈஸ்வர கிருப்பைனா புத்தி தெளிவாயிடுறது. அந்த தெளிவான புத்தி இருக்கிறவாளுக்கு சுஸ்பஷ்டம், ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். இந்த ஆத்ம வித்யா சம்டைம்ஸ் குழந்தைகளுக்கு கூட சிம்பிள், சின்ன குழந்தைகளுக்கு கூட சிம்பிளாக கிடச்சிடும், சரளமாக புரிஞ்சுடுவான். ஸ்பஷ்டம் சுதீஷாலினாம். ஏன்னா அது நம்ம ஹிருதயத்துக்குள்ளே இருக்கிற விஷயத்தை பேசுறது. அதனால் இத்தனையும் குரு உபதேசம் பண்ணினார். ஆத்ம தத்துவத்தை உபதேசம் பண்ணி லாஸ்ட்டில் சொன்னார், அதுதான் இருக்குது, நீ இதில் ஸ்ரத்தையோடு இதை எடுத்துக்கோ, மனன நிதித்தியாசனம் பண்ணி
சாட்சாத்தாக உன்னோட ஹிருதயத்துக்குள்ளே அனுபவத்தில் கொண்டு வா அப்படி பிரகாசப்படுத்தினார். இந்த ஞானத்தை சிஷ்யன் போய் லோகத்தில் எல்லாருக்கும் கொடுக்கணும். நம்ம சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது, கீதையிலெல்லாம் கூட பகவான் சொல்லியிருக்கார், சிஷ்யன்கிட்ட இந்த அனுபவத்தை பெரிய சொத்தாக நீ வச்சுக்கோ, இது கொடுக்கறது கண்டவனுக்கெல்லாம் வாரி கொடுக்காதே, யாருக்கு யோக்கியதை இருக்கோ அவனுக்கு கொடு. யார் இது வேணும்னு விரும்பி ஸ்ரத்தா பக்தியோடு வராளோ அப்படி இருக்கிறவனுக்கு கொடு அப்படிங்கிற உபதேசம்தான் லாஸ்டில். எல்லா குரு பரம்பரையில் இருக்கிறவாளும் சிஷ்யாளுக்கு இந்த ஒரு வழியை சொல்கிறேன். ஆனால் இதில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, இப்படி வச்சுட்டதுனால என்னென்னா இது கொடுக்கறதே இல்லைங்கிறது மாதிரி ஆகிடும். ஏன்னா ரொம்ப அதிகாரி நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? வாரி கொடுத்து யார் வாங்கிக்கிறாளோ அவன் தான் அதிகாரி. இல்லாமல் அதிகாரி எப்படி கண்டுபிடிக்கிறது? யார் இதை ரசிச்சு, பாகவதத்தில் வியாசர் என்ன சொன்னார்னா, ரசிக்காக புவி பாவுக்காக, யார் இதை ரசித்து கேட்குறாளோ அவளுக்கு யோக்கியதை இருக்குது, அவ்வளோதான். அவங்ககிட்ட நிறைய துராச்சாரம் இருந்துட்டு போட்டுப்பேன். அபிச்சேத்சு துராச்சாரோ பஜதே மாம் அனன்யபாக் சாதுரேவ சமந்தவ்யா சம்யக் வியவசிதோ ஹி சா. எஸ் டேக்கன் ஏ குட் ரிசால்வ். அதனால் அவனை நல்லவனாக எடுத்துக்கணும், நீ சாதுவாக எடுத்துக்கணும். அவன் நல்ல ரிசால்வ் பண்ணியிருக்கான், விவசாயம் பண்ணியிருக்கான். சம்யக் வியவசிதோ ஹி சஹா, அவன் நல்ல விவசாயம் பண்ணியிருக்கான். அதனால் தமிழ் விவசாயம் இல்லை, ரிசால்வ் பண்ணியிருக்கான். அதனால் அவனை சாதுரேவ மந்தவ்யா, யூ ஷுட் கன்சிடர் ஹிம் ஆஸ் எ சாது. அவன் தப்பு, அவன்கிட்ட பல தோஷங்கள் இருந்தாலும் அவன் என்ன பஜனம் பண்ணுறான் அப்படின்னா என்ன, இந்த தத்துவத்தை பரம சத்தியத்தை தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கான். soon he will become a மகாத்மா. க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா, தர்மங்கிறது அவங்ககிட்ட வந்துடும். இல்லாட்ட இந்த வித்தியை இல்லையானால் நல்லவாளாக இருந்தவாளும் கெட்டு போயிடலாம் எப்போ வேணாம். ஆனால் இந்த வித்தியை ஒருக்கா உள்ள வந்துடுத்தானா மேலே தான் போக முடியும். க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சஸ்வத் சாந்திம் நிகச்சதி, நல்ல சாந்தி அடைஞ்சுடுவான், சாஸ்வதமான சாந்தி அடைஞ்சுடும். கௌந்தேய பிரதிஜானீஹி, பகவான் என்ன சொல்கிறார், ஹே அர்ஜுனா நீ ஒரு பிரதிஜை பண்ணுப்பான். நமே பக்த பிரணஷதி, என்னோட பக்தனுக்கு அழிவு கிடையாது, நாசம் கிடையாதுன்னு பிரதிஜை பண்ணு. அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கும், பி கன்வின்ஸ்ட் அபவுட் திஸ். நாசமாக மாட்டான், எந்த விதத்திலையும் கெட்டு போக மாட்டான். நமே பக்தா பிரணஷ்யதி. அப்போது இந்த வித்தியை கொடுக்கறதுல ரொம்பவுமே நம்ம கண்டிஷன் போட்டுட்டு இருந்தால் இந்த வித்தியை எல்லார்ட்டையும் போகாது. அதே சமயம் ரொம்பவுமே அதை வெளியில் பிரச்சாரத்துக்கு கொண்டு வரவும் முடியாது, எல்லார்ட்டையும் சொல்லவும் முடியாது. அப்போது யார் இது வேணும்னு ஸ்ரத்தையோட பக்தியோடு வராளோ, சுஷ்ரூஷுன்னு பேர், சுஷ்ரூஷவே தேயம், எனக்கு வேணும், எனக்கு இது கொடுங்கோ அப்படின்னு பக்தியோட பிரார்த்தனை பண்ணிட்டு வராளோ, நச்ச அசுஷ்ரூஷவே தேயம் நச்ச மாம் யஹா அபியசூயதி. பகவான் கீதையில் சொன்னான், கேட்கறதுக்கு இச்சை இல்லாதவனுக்கு கொடுக்காதே, யார் எங்கிட்ட அசூயை வச்சுருக்கானோ அவனுக்கு கொடுக்காது. அசூயை என்னென்னா இங்கே ப்ரிஜுடிஸ், சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், ஒரு ஏதோ ஒரு ஒப்ஸ்டக்கிள் உள்ளே இருக்குது, அந்த ஒப்ஸ்டக்கிள் இருக்கிறவனுக்கும் அது பிரயோஜனப்படாது. ஏதோ உள்ள ஒரு முன்விதி இருக்குது, அவனுக்கும் பிரயோஜனப்படாது. அதனால் ஸ்வாரஸ்யைக சுபோத சாரு மனசே பிரௌಢானுபூதிஸ்து இயம் தாத்தவ்யா நது மோக துக்த குதியே துஷ்டாந்தரங்காய ச ஏயம் ரம்ய விதர்ப்பிதோத்தம சிரஹ
பிராப்தா சகாஸ்தி ஸ்வயம் சாச்சேன் மர்க்கட ஹஸ்ததேச பதிதா கிம் ராஜதே கேதகி. இந்த ஸ்லோகத்தை நாம் நாளைக்கு பார்க்கலாம். ஏன்னா நாளைக்கு ஒரு ஸ்லோகமாவது வேணுமே பூர்த்தி பண்ணுறதுக்கு. அதனால் இந்த ஸ்லோகத்தை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா